அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த ஊருக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஏர்லி மார்னிங் 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இது வந்து ஈதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான் இது. அப்புறமா ஈத் அன்னைக்கு நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சென்னையில் வந்து ஒரு இளநிக்கு 50 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஸோ அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இளநீ வந்து பசங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுத்ததுக்கப்புறமா எங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சமாக இளநீர்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே சென்னையிலேருந்து வரும்போதே நாங்கள் நோன்புலாம் வச்சுட்டு தான் வந்திருந்தோம். என் தங்கச்சி வந்து அன்னைக்கு சாப்பாடு செய்யறதுக்காக கட்லா மீன்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு குட்டி பசங்க எல்லாரும் வீட்டில் இருந்தாங்களா, அதனால அன்னைக்கு தேங்காய் பால் சாதமும் மீன் வறுவலும் மீன் குழம்பு தான் செஞ்சுருந்தா. நாங்கள் போனதுக்கப்புறமா பசங்களுக்கு ரொம்பவும் ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் கூட ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க பசங்க. ஸோ பசங்களோடலாம் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானும் என் தங்கச்சி தான் சேர்ந்து வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ நானும் என் தங்கச்சும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மருதாணி பசங்களுக்கு வைக்கிறதுக்காக மருதாணி தான் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குற மருதாணி தான். வச்ச உடனே கை வந்து சிகப்பு கலரில் பிடிச்சிரும். மருதாணிலாம் பறித்து பசங்கிட்ட கொடுத்தாச்சு. பசங்க தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பூ வந்து என் தங்கச்சி தான் கட்டி எடுத்துக்கிட்டா. எனக்கெல்லாம் பூ கட்ட தெரியாது, அவள் நல்லாவே கெட்டுவா. மறுநாள் ரம்ஜானுக்கு வைக்கிறதுக்காக. ரம்ஜான் டைமில் எப்போவுமே பூ இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக வந்து பூ இருந்தால் தானே அந்த டேயே நல்லாயிருக்கும். அது கூடவே வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நானும் என் தங்கச்சியும் இஃப்தாருக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இஃப்தார் ட்ரிங்க்குக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாதாம் பிசினை இடித்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா தங்கச்சி வந்து உளுந்த வடை பருப்பு வடை இது ரெண்டுமே போடுறதுக்காக முருங்கைக்கீரை தான் பறித்து எடுத்துக்கிட்டா. அவள் பறித்து எடுத்து கொடுத்துருந்தா. நான் தான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வடை வந்து 2 விதமான வடை தான் போட போகிறேன்னு சொன்னால், ஒன்று வந்து பருப்பு வடையும் அப்புறமா உளுந்த வடையும் போட போகிறேன்னு சொல்லியிருந்தா. அது கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்து போட்டால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒரு பக்கத்தில் கழுவி எடுத்துக்கிட்டா. நான் வந்து சைட் பை சைடாக இஃப்தார் ட்ரிங்க்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு 5 மணி போல் இருக்கும். அப்போ தான் வடை எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டா. நானுமே ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 4 மாதம் கிட்ட ஆச்சு. ஸோ அதனால் இப்போ ரம்ஜான் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கும் ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்க. எப்போவுமே ஊருக்கு வந்தால் உடனே போயிடுவோம். ஒரு 2 நாள் தான் இருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் வந்து இருக்கவே மாட்டோம். இந்த வாட்டி வந்து ஒரு 1 வீக்காவது இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வந்திருந்தோம். அப்புறமா என் தங்கச்சி வந்து வடை எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டா. நான் கையோட லெமன் நன்னாரி சர்பத்தும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஜூஸும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே நான் இஃப்தார் ட்ரிங்க்கும் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஃபஸ்ட் தடவை தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காய்ச்சின பாலில் மில்க் மேடு, சுகர், அப்புறமா ரோஸ் சிரப், பாதாம் பிசின், ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாமே போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்பவும் நல்லா இருந்தது. அப்புறமா நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி தர்பூசணி தான் சேர்த்துருந்தேன். அன்றைக்கி நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கடகடன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நோன்பு திறந்துட்டு ஜில்லுன்னு இதை குடிக்கும்போது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அப்போ தான் துவா ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா பசங்களும் உட்கார ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் எல்லாத்தையும் கடகடன்னு ஓடி போய் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா எங்கள் அம்மாவும் நோன்பு திறக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. அம்மா வீடும் எங்கள் வீடும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அம்மா, நான், தங்கச்சி, ஹஸ்பண்ட் 4 பேருமே நல்லபடியாக நோன்புலாம் திறந்தாச்சு. அப்புறமா தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு தென்காசி போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா நான் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல இல்லையா சென்னையில். உங்களுக்கே தெரியும், மினி விலாகில் சொல்லியிருந்திருப்பேன். பசங்களுக்கு மட்டும்தான் அவன் எடுத்திருந்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் போய் எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே எடுத்துடலான்னு சொல்லிட்டு தென்காசியில் இருக்கிற செல்வர் அன்னைக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் போகிற நேரத்தில் ரொம்பவும் லேட் ஆகிடுச்சு. கடையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு பின்னாடி வழியாக நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி பாம்பே ஸ்டோருக்கு தான் வந்திருந்தோம். அதுவும் தென்காசியில் தான் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு வந்து நாளைக்கு தொழுகைக்கு போட்டு போகிறதுக்கு கைலி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கும் தங்கச்சி வீட்டுக்காருக்கும் சேர்த்து கைலி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து நாளைக்கு வெளியே கொடுக்கறதுக்காக பூலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் எங்களுக்கு. அங்கேருந்து நேராக கிளம்பி நைட்டி எடுக்கிறதுக்காக ஹோல்சேல் கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து காட்டன் நைட்டி எல்லாமே இருக்கும். 200 சொல்லியிருந்தாங்க ஒரு நைட்டிக்கு. ஸோ 2-3 நைட்டிலாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில் இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு எப்போவுமே இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே நின்றுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி 2-3 இயரிங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஒரு இயரிங் வந்து 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நாங்கள் வாங்கிட்டு பசங்களுக்கு வேறு சரியான பசி. அதனால் பசங்களுக்கு ஜூஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு போகிற வழியில் ரஹ்மத் ஹோட்டலில் வந்து புரோட்டா வந்து ரொம்பவும் ஃபேமஸ், தென்காசியில் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்சல் வாங்கிக்கிட்டாங்க. இங்கே புரோட்டா வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு மணி 11 மணி போல் ஆகிடுச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மருதாணி எல்லாருமே நாங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்களுமே வச்சுக்கிட்டோம். சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் 8th 9th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது மருதாணி வந்து அம்மியில் தான் அரைப்போம்.
இன்றைக்கி வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருந்துச்சு. எங்கள் அம்மா தான் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அம்மையை தூக்கி மேலே போட்டிருந்தா என் தங்கச்சி. ஆனால் அம்மா தான் மருதாணி வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி. அன்னைக்கான டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈத் அன்னைக்கு உள்ள vlog தான். அன்னைக்கு ஈத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுங்கிறனால நாங்கள் வந்து 4 மணிக்கு எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டோம். காலையிலே ஸ்வீட் தான் செஞ்சுருந்தோம். எப்போவுமே எங்கள் அம்மா தான் செய்வாங்க. இந்த வாட்டி வந்து நானே செய்கிறேன்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. ஃபஸ்ட்டே ஒரு 2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனில் தேவைக்கேற்ப நெய்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 150 கிராம் வந்து ரவை சேர்த்துருக்கேன். அதை எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கிளறி எடுக்கணும். ரெண்டுமே சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி எடுத்துக்கிறணும். அன்னைக்கு வந்து தொழுகை வந்து 7 மணின்னு சொல்லியிருந்தாங்க காலையில். ஸோ 7 மணிக்குள்ளே இந்த ஸ்வீட் வந்து செய்யணும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ அது கூடவே பாதாம் பருப்பை நான் நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தோல் ஃபுல்லாகவே அதில் நீக்கிட்டு பாதாம் பருப்பு கூடவே முந்திரி பருப்பு ஏலக்காய் சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு ரவை கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா கொதிக்கும் போது பாலில் வந்து நம்ம அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை கலந்து எடுத்துக்கிறேன். இந்த ரவை கீர் பாயசம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பாதாம் முந்திரி ஏலக்காவை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி எடுக்கணும். கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி எடுக்கணும். நட்ஸ் பவுடர் போட்டதுக்கப்புறமா அங்கங்கே கட்டி வரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து மில்க் மேட் இதில் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் சேர்த்தா ரொம்பவும் டேஸ்ட் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூடவே இனிப்புக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் டேஸ்டான கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு பாதாம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ அதில் நம்ம அதை சேர்த்துடலாம். இது வந்து நாங்கள் அன்னைக்கு ஈத் அன்னைக்கு வெளியே கொடுக்கறதுக்கு தான் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறமா தொழுகை வந்து காலையில் 7 மணின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் இருக்க ஆம்பளைங்கள்லாம் பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. நானும் தங்கச்சியும் வீட்லேயே தொழுதுக்கிட்டோம். தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு நானும் தங்கச்சியும் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஃபுல்லாகவே கழுவி எடுத்துக்கிட்டேன். கையோடு அப்படியே பசங்களுக்கு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாட்டர் மெலன் இருந்துச்சு. ஸோ அதில் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தாச்சு. முதல்ல சிக்கன் 65 வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரியாணிக்கு காம்பினேஷனாக சிக்கன் 65 இல்லாமல் எப்படியோ அது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதில் எல்லாமே மசாலாலாம் விரவி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் வந்து 1 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் தங்கச்சி வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தா. நான் வந்து சைட் பை சைடாக பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல காய்கறி இதெல்லாமே க்ளீன் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் எண்ணெய் இது ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாமே நான் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நான் சேர்த்து தாளித்து எடுத்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி பச்சை மிளகா மல்லி இலை புதினா இலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அரிசி பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருந்தேன். அதை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அது கூடவே மிளகாத்தூள் பிரியாணி மசாலா கலருக்காக கலர் பொடி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கிட்ட மட்டனை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்து தனியாக குக்கரில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். மட்டன் கூடவே தயிர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து விட்டுக்கிறேன். எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். மட்டனில் நல்லா மசாலா பிடிக்கிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்காவது நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். அப்புறமா அது கூடவே நான் மட்டன் வேக வச்ச தண்ணீர் தான் அதில் சேர்க்க போகிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து 4 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் ஒரு 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து எப்போவுமே கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அரிசியை வந்து அதில் சேர்க்கணும். இப்போ வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்ட பாஸ்மதி அரிசியை நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கிண்டி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரிசி எப்போவுமே சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவும் கிண்டக்கூடாது, உடஞ்சிரும். ஒரு 3 தடவை கிண்டி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜ் வரும்போது தம்மில் வெயிட்டை போட்டு இறக்க வேண்டியதான். சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கிரேவி வைக்கிறதுக்காக காய்கறி தான் கட் பண்ணி கொடுக்க போகிறேன். என் தங்கச்சி தான் கிரேவி வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். அப்புறமா சிக்கன் 65 சைட் பை சைடாக என் தங்கச்சி வந்து போட்டு எடுத்துக்கிட்டா. பிரியாணி கூடவே மட்டன் கிரேவி வச்சுட்டு சிக்கன் 65 அப்புறமா ரைத்தாவும் செஞ்சுருந்தோம். ஒரு 1:30 மணி போல் இருக்கும். அப்போ தான் என் தம்பி வந்து வாழை இலை பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தான்.
அப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் ஒரே இலையிலே சாப்பிட்டோம். ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம்லாம் போட்டுட்டு ஈவினிங் போல் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ்க்காக என் தங்கச்சி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. மயோனஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு 3 முட்டை எடுத்துக்கிட்டா. அதோட வெள்ளைக்கருவை மட்டும் உடச்சி எடுத்துக்கிட்டா. வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே சேர்த்து கூட மயோனஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிட்டோம். மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துட்டு அது கூடவே 3 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டா. அதுக்கப்புறமா பெப்பர் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஆனால் அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருந்தா. பெப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தனால மயோனஸ் வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்சாகி வந்துருந்துச்சு. ஆனால் டேஸ்டடாக நல்லா தான் இருந்துச்சு. அது எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆயில் சேர்த்து ஒரு 4-5 தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டா. மயோனஸ் எதுக்கு செஞ்சுருந்தானா ஆல்ரெடி வாங்கி வந்திருந்த ஃப்ரோசன் நக்கட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவன் மயோனஸ் செஞ்சிருந்த கேப்பில் வந்து நான் தான் சரி ஃப்ரோசன் நக்கட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்திருந்தேன். மயோனஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து ஃப்ரிட்ஜில் அதை செட் பண்ணி எடுத்துக்கிட்டா. அப்புறமா நானும் நக்கட்ஸ் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டேன். பசங்க எல்லாருமே இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அன்றைக்கி. அதனால தான் என் தங்கச்சி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா. அப்புறமா அதை எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு பசங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பிளேட்லேயும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த மயோனஸ் அப்புறமா சாஸ் இது எல்லாமே சேர்த்து பசங்களுக்கு கொடுத்தாச்சு. நாங்களும் அன்றைக்கி டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா டின்னருக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். புரோட்டா போட்டுடலான்னு சொல்லி தங்கச்சி சொல்லியிருந்தா. ஏற்கனவே மத்தியானம் வச்சுருந்தோம் இல்லையா, மட்டன் கிரேவி வேறு மீஞ்சி இருந்துச்சு. சரி அதை வச்சு புரோட்டா போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. புரோட்டா மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி தான். என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து வேறு யாரும் இல்லை, என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் தான். என்னையும் என் தங்கச்சியும் ஒரே வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நானும் என் தங்கச்சியும் எப்போவுமே நாங்கள் ஒரே மாதிரி தான் இருப்போம். 2 பேருமே ஹெல்ப் பண்ணிக்கிடுவோம். தங்கச்சியோட ஹஸ்பண்ட் என்னுடைய கொழுந்தனார் வந்து புரோட்டா மாஸ்டர். அவங்க வந்து நிறையவே குக் பண்ணுவாங்க. புரோட்டா போடுறதுல வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. முதல்ல வந்து கேரளாவில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்து ஊரோட செட்டில் ஆயிருக்காங்க. இவங்க வந்து புரோட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் புரோட்டா எல்லாமே. நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் வந்து புரோட்டா வந்து அவ்வளோவா வாங்கி சாப்பிட முடியாது, கல் மாதிரி இருக்கும். இங்கே நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் புரோட்டாலாம் இவங்க தான் செய்வாங்க. அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வீட்டில் எங்களுக்கு மட்டும் செய்யலை, வெளியே கொடுக்கறதுக்காகவும் கொஞ்சம் செஞ்சுருந்தோம். ஸோ வெளியே கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பசங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த மாவு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க, என்னெல்லாம் சேர்த்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் வெளியே போயிட்டேன். என் தங்கச்சி தான் சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தா. ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் தடவை இந்த மாதிரி எப்படி சாஃப்டாக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஈத் ஸ்பெஷல் வந்து எங்களுக்கு இப்படி தான் ரொம்பவும் ஜாலியாக ஸ்பெஷலாக போச்சு. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.